வணக்கம் நண்பர்களே, இந்த சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு அமைச்சர் நேரலையில் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு நம்மோடு இன்றைக்கு இணைகிறார். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவர் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். நீங்க கிட்டத்தட்ட கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்திலிருந்து அதிமுக இருக்கிற ஒருத்தர், எம்ஜிஆர் மேல் இருக்கிற அபிமானத்தினால அதிமுகவுக்கு வந்த ஒருத்தர். இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து 29ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கிறேன். ஏன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு முதல் பொதுக்குழுவாக இது இருக்கும். 88க்கு பிறகு, 1988க்கு பிறகு முதல் முறையாக அப்படியான ஒரு பொதுக்குழு. எப்படி உணர்றீங்க இந்த நேரத்தில்? அம்மா மிஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் தான். அனைத்து தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பெரிய இழப்பு, மிகப்பெரிய ஒரு இதில் நாங்கள் தர்ம சங்கடத்தில் தான் இருக்கோம். தலைவரை இழந்து நான் பாடும்போது இப்படி ஒரு பெரிய துன்பத்தில் இருந்தோமோ அது மாதிரி இந்த நேரத்துலையும் எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய மன வருத்தத்தோடு தான் எல்லாருமே இருக்கணும். இன்னைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைவர் மறையும் போதும் பார்த்தா 17 லட்சம் தொண்டர்கள் தான் இருந்தோம். இன்றைக்கு பார்த்தா குறிப்பிட்டு சொல்கிற அளவு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த 17 லட்சம் குடும்பங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் வாரிசுகள் இருக்கிறார்கள். அது போக அம்மாவுடைய செயல்பாடுகள், அம்மாவுடைய திறமைகள், அம்மாவுடைய நிர்வாகம், அம்மாவுடைய ஆற்றல், இதை பார்த்து படித்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் படித்தவங்க கூட முதல்ல தலைவருக்கு வரைக்கும் பாமரர்கள் இருப்பார்கள். ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இருப்பாங்க. இப்போ மிகப்பெரிய அளவுக்கு படித்தவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு நீதிபதிகளே இந்த இயக்கத்தில், அம்மாவுடைய இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றணுன்னு விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை இழக்கும்போது எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஒரு பின்னடைவு, ஒரு இது வரும். அந்த பின்னடைவு வரக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தொண்டனும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அந்த நினைப்பில் தான் எல்லாருக்குமே ஒரு மன சோர்வு, ஒரு இதில் தான் பார்க்குறோம். உங்களுக்கும் அவங்களுக்குமான பல நேரங்களில் தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பு கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அதில் ஏதாவது குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க? ஏன்னா வெளியில் ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை வேறு விதமாக பார்க்கப்படும். கூட இருக்கிறவங்களுக்கு, கட்சிக்காரர்களுக்கு, குறிப்பாக அமைச்சரவையில் அவருடைய அமைச்சரவை சகாவாக இருந்த உங்கள்கிட்ட எப்படி இருந்தது? அந்த பொதுவாக நிர்வாகம் பொறுத்த அளவுக்கு அம்மாவுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சியாக தான் தலைவராக இருந்தேன். மாநகராட்சி 96. அது ஒரு சோதனை காலகட்டம். அதுக்கடுத்து அம்மா அவர்கள் எனக்கு 2011 ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இடையில் 2003 எனக்கு ஒரு வாய்ப்பு, 2007 இடைத்தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மேற்கு தொகுதி, அன்றைக்கு இருந்த மேற்கு தொகுதி வேறு, வரையறுக்கப்படாத பழைய மேற்கு தொகுதி. அது என்னுடைய வீடு இருக்கிறது. அதில் அன்றைக்கி அராஜகங்கள், அட்டூழியங்கள், அன்றைக்கு ஆட்சி அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு மோசமான ஒரு தேர்தல். அதுக்கப்புறம் 2011 அமைச்சராக அப்படி வரும்பொழுது எனக்கு புதியது, சட்டமன்ற நடவடிக்கைகளும் புதியது. எடுத்த உடனே அம்மா எனக்கு அமைச்சரவையில் ஒரு முக்கிய இலாக்காவை கூப்பிட்டு என்னை உட்கார வைத்து அம்மா போயஸ்காரனை கூப்பிட்டு வச்சாங்க. ராஜு, நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்க, மதுரையே இந்த மாதிரி கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்து நீங்கள் வளர்த்துட்டு வர்றீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த துறைன்றது மிகப்பெரிய ஒரு இந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற துறை. குறிப்பாக சொன்னால் நம்ம ஆட்சிக்கு, நம்ம கட்சிக்கும் ஒரு பலமான துறை. இந்த துறையை நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறதுனால நான் நம்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நீங்கள் நடப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். நம்ம இதில் ஏழைகளுக்கு முழுக்க ஏழைகளுக்கு நாம் செய்கிற நம்மளுடைய திட்டங்கள் அது சரியாக சென்றடையும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிறவங்கன்னு நினச்சேன்னு சொன்னாங்க. இதை நான் 5 ஆண்டை கட்டி காப்பாற்றினேன். அம்மா ஒரு தடவை கூட என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு அவங்க கேள்விப்பட்டதை வச்சு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அம்மா நான் எந்த காலத்துலேயும் ரொம்ப கண்டிப்பானவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆமாம், அம்மா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, எல்லா அமைச்சரும்
கூப்பிட்டு வச்சுட்டு சொன்னாங்க, இந்த தான் சொன்னாங்க. அம்மா வந்து சொன்னவங்க தான் என்னன்னா, நீங்கள் வந்து நம்ம அமைச்சராக இங்கே வந்திருக்கணும், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால தான் நம்ம இங்கே இருக்கோம். நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் அம்மா வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. எனவே நம்ம மக்களுடைய முழு நம்பிக்கை உரியவங்களாக நம்ம இருக்கணும். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாடு அமைதியானதாக, வளமானதாக, வளர்ச்சி அடைஞ்சதாக. பல கனவுகளோட இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப வந்து ஒரு நீண்டகால திட்டங்கள் வகுத்திருந்தாங்க. விஷன் 2023 இருந்தது. அவர்கள் இல்லை, அப்படியான ஒரு பெரிய ஆளுமை இல்லை. அந்த இடத்தை யார் நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? அதாங்க அம்மாவுடைய எண்ணம், அம்மாவுடைய உணர்வுகள், அண்ணாவுடைய இதை தெரிஞ்சவங்க இன்னைக்கு எடுத்தாங்க சின்னம்மா தான். எப்படி இதை சொல்கிறோம்னா, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறே உண்டு. வரலாறு என்னன்னா, புரட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய படங்களில் வந்து திரைக்கதைகள் அவருடைய இதை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஏழைகளுக்கு உதவுகிறது, பாமர மக்களுக்கு காப்பாற்றுறது, அராஜகத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை ஒழிப்பது, ரவுடித்தனத்தை ஒழிப்பது, இதுவே தான் வந்து பின்னால் பார்க்கும்போது அம்மா என்ன செஞ்சாங்க, தலைவருடைய படங்களில் இப்போ நாடோடி மன்னன் திரைப்படத்தில் தலைவர் என்ன திட்டங்களை கொண்டு வந்தார், அதே அம்மா இன்னைக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. முழுக்க இன்னைக்கு ஏழை பசி இல்லாத மாநிலம் தமிழ்நாடு. வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகள் பூரா, மாணவர் செல்வங்களுக்கு பூரா 14 வகையான உபகரணங்கள் கொடுக்குறாங்க. இது மாதிரி யாரையும் நினைச்சு இதெல்லாம் நடந்திருக்கிறது. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து இந்த திட்டங்களை கொண்டு வராங்க, பல விஷயங்கள் கொண்டு வந்து இந்திய அளவுல ஒரு பெரிய ஆளுமை கொண்டு, அப்படியான ஒரு ஆளுமை இப்ப இல்ல. அந்த இடத்தை நிரப்புவது, அதைத்தான் சொல்ல வர்றேன் நான், அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்போ எப்படி படங்கள்ல தலைவரை பார்த்து அந்த படங்கள்ல இருக்கிற அம்மா வந்து அதெல்லாம் பார்த்து நடைமுறைப்படுத்தினாங்க, அது மாதிரி இன்னைக்கு சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும் அம்மா கால்பட்ட இடங்கள்லாம், அம்மா போன இடங்கள் எல்லாம், எல்லா இடங்கள்லையும் சின்னம்மா வந்திருக்காங்க. அம்மா எத்தனை மணிக்கு தூங்குறாங்களோ அதுக்கு பிறகு தான் அம்மா சின்னம்மா தூங்கணும். அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முதல்ல எந்திரிக்கணும். பொதுவாக அது ஒரு நடைமுறை. ஒரு தாய்க்கு தாயாக இருந்து இந்த அளவுக்கு ஒரு நட்பு சிநேகிதம் என்று நிச்சயமா அதை மறுக்க முடியாது. அதனால அம்மாவுக்கு சின்னம்மா அவங்களுக்கு தெரியும். இல்ல, திருமிகு வி.கே. சசிகலா எவ்வளவு தூரம் நம்பிக்கையானவராக இருந்தார், அவருக்கு எவ்வளவு தூரம் வந்து ஆளுங்க அவங்க அம்மாட்ட இருந்து தனிமைப்படுத்தணும்னு எத்தனையோ முறை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எத்தனையோ முறை திட்டமிட்டார். அம்மாவை தனிமைப்படுத்தணும், அம்மா வந்து அரசியலிருந்து இருந்தா தான் தனக்கும் தன்னுடைய வாரிசுக்கும் பின்னால வந்து எதிர்ப்பு இருக்காதுன்னு நினைச்சார். ஆனா அதை தகர்த்தெறிஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னால சின்னமா இருந்திருக்காங்க. இல்ல, அதுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தனிப்பட்ட முறையில மறைந்த முதலமைச்சருக்கு இவங்க நிறைய செய்திருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கையானவராக இருந்திருக்காள். அது மட்டுமே போதுமா அவருடைய இடத்தை, அந்த ஆளுமையினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இவங்களால எப்படி பண்ண முடியும்னு சொல்றீங்க? இவங்கனால நிச்சயமாக நிரப்புவாங்க, அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஏன்னா அம்மாவுடைய உணர்வுகள், அவர்களுடைய அம்மாவுடைய கொள்கைகள் அனைத்தும் தெரிஞ்சவங்க சின்னம்மா அவர்கள். ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய குணங்கள், நலங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சவங்க சின்னம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக ஒத்துக்கிறேன். நான் மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டன், ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உண்மையான தொண்டன் ஒருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், பொதுவாக வந்து ஒரு அரசியல் இயக்கங்களில் ஒரு தலைமை கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்தா தான், இப்போ என்னிடத்துல அம்மா கொடுத்தாங்க, நான் சாதாரணமாக வந்து வருதுன்னா எல்லாருக்கும் இருக்கிறது. நீங்க அவங்களோட இருந்தாங்க, சில மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மிக நம்பகமானவர் இருந்தவர், எல்லோருக்கும் அறிந்தது. ஆனா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சினிமா பாப்புலாரிட்டி, அதை தாண்டி மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கா இருந்தார். அதே போல அதற்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு கட்சியில ஒரு பொறுப்பை எடுத்து ஜெயலலிதா அவர்களும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாஸ் லீடரா இருந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படியான ஒரு பின்புலம் இவர்களுக்கு இருக்கிறதா? மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இன்னும் அறியப்படாத ஒருத்தர், நீங்க சொல்ற எல்லாமும் உண்டு, அவங்க வீட்டில் இருந்தாங்க, முழுமையாக நம்பிக்கையாக இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமும் செய்தார்கள். ஆனால் மக்கள் மத்தியில அறிமுகமான ஒரு தலைவராக அதை பார்க்க முடியுமா? அந்த ரெண்டு ஆளுமைகள், அதோடு இவர் எப்படி அங்க வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதில் ஒன்று என்னன்னா, ஒருத்தவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா தான், அந்த பொறுப்பை வாங்கும்போது தான் தெரியும் முதல்ல இவர் செய்வாரா. இப்போ என்டிஆருடைய பாப்புலராட்டி உங்களுக்கு தெரியும், அவருடைய மருமகன் தானே அடுத்து வந்தார், அவர் யாருக்கு தெரியும்? இப்போ ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கார், அவர் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சின்னம்மாவும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன் இதே கருணாநிதியே பாப்புலராட்டி ஆக்கி விட்டார்.
ஏன்னா அம்மாவுக்காக அம்மாவை தனிமைப்படுத்தணும், அரசியலை தனிமைப்படுத்தணுன்றக்காக அம்மாவை பொய் வழக்கு போட்டு 1 வருஷம் சிறையிலே இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் கூட இல்லையே, அப்படி இருந்தாங்க. இன்னைக்கும் இப்ப அவங்க அம்மா கேம்ப் போறாங்க. நீங்க இப்ப அம்மான்னு சொல்றது இவங்கள சொல்றீங்க, திரும்ப சசிகலா அவர்களை. சசிகலா அம்மா சின்னம்மாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, நிச்சயமாக நிர்வாக திறமை மிக்கவங்க. எங்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க. சில கொள்கை முடிவுகளை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சின்னம்மாட்ட கேட்டு போங்க, இதை கேட்டு போங்க சின்னம்மாட்ட கேட்டு அது மாதிரி கொள்கை முடிவுகளை அவங்க கிட்ட ஆலோசிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்களா? அமைச்சர்கள் அப்படி கேட்க முடியுமா? அம்மா சின்னம்மாட்ட தான் கேட்டு போக சொல்லுவாங்க. அம்மாவுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வேற ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுன்னா சின்னம்மாட்ட போய் கேட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் என்னை மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. ஏதாச்சும் முக்கிய பணி அம்மாவுக்கு அது என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்சியில இருக்கிற கட்சி அமைப்பு சார்ந்து நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், மதுரை மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர். இப்ப கட்சி ரீதியான ஆலோசனைகள் கேட்பது என்பது வேறு. ஆனால் ஆட்சி ரீதியான ஆலோசனைகள் ஒரு அமைச்சராக அதை போய் கேட்கும்போது அது சரியா இருக்க முடியுமா? அது கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படும். இல்ல, அதுக்கு இல்லை. இப்ப நம்ம அமைச்சராக இருக்கும்னா அமைச்சராக அம்மாவும் சின்னம்மாவும் ஒரு சில நேரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, அமர்ந்திருப்பாங்க. அப்போ பேசும்போது அந்த இதை சொல்லுவாங்க. அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, பொதுவாக அம்மாவுடைய இன்னைக்கு ஒரு ஸ்பீச் ஆகட்டும், எங்கே வர இதாக இருக்கட்டும், நடைமுறை அது வரைக்கும் அவங்க படிச்சுட்டு பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க. அதனால் அவங்க முழுமையாக அம்மாவுக்கு தெரியும், சின்னம்மாவுக்கு தெரியும். சின்னம்மாவுக்கு கொடுத்து ஆழ்ந்த பிறகு பாருங்கள், சின்னம்மா மாதிரி ஒரு சின்னம்மா அம்மா மாதிரி இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தரும் புரட்சி தலைவர் மறு வடிவமாக அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய மறு வடிவமாக சின்னம்மாவை தான் நாங்கள் பார்க்கணும். இது ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைக்கிறது. அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சி. நீங்க கட்சியில எல்லாரும் பல அமைப்புகள் இருக்கு, எல்லாமே தீர்மானம் போடுறீங்க. அவங்க பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்ற தீர்மானம், சில அமைப்புகள் அவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற தீர்மானங்கள் எல்லாமும் போடப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க, இதுல இதுவரைக்கும் அவங்க ஏதாவது கமிட் பண்ணிருக்காங்களா? நீங்களாம் போய் கோரிக்கை வைக்கிறீங்க. இப்ப இந்த கோரிக்கைகள்ல திரும்ப சசிகலா அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அவங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க. எல்லாரும் வேண்டுகோள் விடுறாங்க. இன்னைக்கு எல்லா அமைப்பும் வர்றாங்க, எல்லாம் ஒவ்வொரு அமைப்பும் இல்லை, எல்லாரும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில் பல கட்சிகளே துணை கட்சிகளே இன்னைக்கு அம்மா சின்னம்மா தான் வரணும், வழி நடத்தணும். ஏன்னா அம்மாவுடைய கொள்கைகள் அப்படி. இந்த தமிழ்நாட்டில் அம்மா கொடுத்திருக்க திட்டங்கள் அப்படி, அவங்க திட்டங்கள் தொடரணும். நீங்க சொன்னது மாதிரி இல்ல நீங்க ஒரே சின்னது உங்கள்கிட்ட இடையூறு பண்றேன்னு நினைக்காதீங்க. 2023 விஷன் அம்மாவுடைய அந்த நோக்கம் நிறைவேறணும். அந்த உயர்ந்த திட்டம் நிறைவேறணும்னா சின்னம்மா தான் இதற்கு உரியவர். அவரு தான் அந்த பதவியை ஏற்கணும்னு பொதுச் செயலாளர் ஆகணுங்கிற விருப்பமா, இல்ல முதலமைச்சராகவும் அவர் தான் வரணுன்றீங்களா? பொதுச் செயலாளர், ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் அம்மா தான். அவங்க முதல்ல பொதுச் செயலாளர் பொறுப்பு ஏற்கணுன்றதான் எல்லாருடைய வேண்டுகோளும். அதே மாதிரி கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தணுன்றதான் எல்லாருடைய கோரிக்கையும் அதான் தான் இருக்கும். நாங்க எல்லாரும் அந்த இடத்துல தான் எல்லாரும் விமர்சகர்கள் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, ஆட்சியை வழி நடத்துவதற்கு ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அடையாளப்படுத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2 முறை அவர் அமர வச்சார். அப்ப அவரை தான் அவங்க அடையாளப்படுத்தினாங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, அல்லது பார்வை வைக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ஆட்சி பொறுப்புல திரு ஓ பன்னீர்செல்வம் இருப்பது, அவர் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார், நிர்வாக அனுபவம் இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆட்சி பொறுப்புக்கும் இவர் வரணும்னு கேட்கறது எந்த அடிப்படை? ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்றதுங்க, எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்டவர்கள் யாருமே முடிவெடுக்க முடியாது. பொதுக்குழு தான் இதில் தொண்டன் தான் பொதுவாக தொண்டன் முடிவெடுக்க. இந்த இயக்கமே ஒரு இராணுவ கட்டுப்பாடு விட்ட இயக்கம். தலைமை என்ன சொல்றவர்களுடைய மறைவின் போது அவ்வளவு கட்டுப்பாட்டோடு அஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. அதே உணர்வு தான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்வுகள், மக்களுடைய எழுச்சிகள், உணர்ச்சிகள் என்னன்னா, அம்மா அந்த அம்மா உட்கார்ந்த இடத்துல சின்னம்மா உட்காரணும் அப்படின்னு நினைக்கணும். அதைத்தான் நாங்களும் நினைக்கிறோம். அது அவங்க என்ன சின்னம்மா என்ன நினைக்கிறாங்க, அது அடுத்த எங்களுடைய உணர்வு அம்மா இடத்துல சின்னம்மா இருக்கணும். யாருக்குமே ஒரு நிர்வாக அமைப்புன்றது கொடுத்த உடனே தான் தெரியும். கொடுத்துட்டா அதை எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க. அது ரெண்டாவது என்ன, அம்மா இருக்கும்போது ஏன் சின்னம்மாவை உட்காரணும்னா, அம்மா தான் அன்னைக்கு அம்மாவுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட சின்னமாவும் இருப்பாங்க. அந்த பரப்புரைகளுக்கு கூட போயிருக்காங்க, அதெல்லாம் பார்த்திருக்கோம். எல்லா நிகழ்வுகளையும் இல்ல அது சொல்லல. சிறைச்சாலை பொய் வழக்கு போடப்பட்டு சிறைச்சாலையில சின்னமா அவங்களோட தான் இருக்கிறாங்க.
இப்போ இன்னைக்கு இடைக்கால முதல்வராக இப்போ ஒரு அண்ணன் இருக்காங்க, முதலமைச்சர் மாண்புமிகு இடைக்கால முதலமைச்சர் இருக்காரு. அவரே இப்போ உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இயக்கத்தை நடத்தணும், ஆட்சியை நடத்தணும், மக்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அம்மாவுடைய அந்த கொள்கை. அப்போ அம்மா வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா, நான் தான் அரசியல் வாரிசு, நானும் அரசியலுக்கு வருவேன், அதிமுகவிலே இணைந்து நான் அரசியல் செய்ய விரும்புகிறேன்னு சொல்றாங்க. இது குறித்தும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அமைச்சருடைய நேர்காணல் நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடித்து பொதுக்குழு தேதி அறிவித்து, அதே போல முக்கியமான காலகட்டங்கள் அரசியல்ல பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசின சசிகலா, இது ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா சொல்றாங்க, நானும் அரசியல் வாரிசு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாரிசுகளை தான் அல்லது ரத்த சம்பந்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் மக்கள் வந்து பெரிய அளவிற்கு எப்போதுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது இந்திரா காந்தி அல்லது நேரு அவங்க குடும்பமாகட்டும், எல்லா இடங்களையும் அப்படியான ஒரு பார்வை இருக்குன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதிமுகவில் இணைந்து பணியாற்றணும் அப்படின்றாங்க. பணியாற்றுன்றது ஒரு வந்து பணியாற்றுறதை பற்றி யாருமே அது ஒன்றும் தவறு சொல்ல போகிறதில்ல. அவங்க நான் தான் வாரிசு அப்படின்னு சொன்னால் தான் அதில் தான் அங்கே இடர்பாடுகள். அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொண்டாலே ஒழிய வேறு யாரும் இந்த கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. இது வந்து ஒரு ஒரு மாறுபட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற. புரட்சித் தலைவர் மறைந்தார். புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு அவருடைய துணைவியார் ஜானகி அம்மாள் வந்தாங்க. அவங்க வாரிசுன்றது தொண்டன் ஏற்றுக்கல, மக்களும் ஏற்றுக்கல, அம்மாவை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாவம் தீபா வந்து யாரோ இயக்கி கொண்டு இருக்கிறார்கள், பின்னால் இருந்து இயக்குறார்கள். அப்படி நினைக்கிறீங்களா? அவங்கள யாராவது இயக்குறாங்க? யாரோ இயக்குறார்கள், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இந்த அதிமுக என்றது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி, இந்த இயக்கத்தை அழிக்கவே முடியாது. புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இந்த கட்சியில் யாரும் வாரிசுன்னு சொன்னாங்க, அப்போ அம்மா தான் நின்றாங்க. இப்போ அம்மா அதே மாதிரி 96 இந்த இயக்கம் அழிக்கணும், இதோட இணைந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொன்னார். இதே முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சர் வந்தவர் அன்னைக்கு கருணாநிதி வந்து சொன்னார், இந்த அதிமுக ஒழிந்ததுன்றார். ஆனால் அதிமுக மாபெரும் எழுச்சி பெற்ற இயக்கமாக வந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஊடகங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதை பற்றி பேசினாலும் சரி, இன்னைக்கு மக்கள் ஒரே சிந்தனை, ஒரே. அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து அவங்கள அரசியல் வாரிசா இருக்காங்களா இல்லையா, ரத்த சம்பந்தம் மட்டுமே போதுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பலாம். நீங்க சொல்ற மாதிரி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடைபெற முடியும். ஆமா. அவங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, எந்த இடத்திலாவது திருமிகு சசிகலா அவர்களை அரசியல் வாரிசாக என்னுடைய அத்தை சொன்னார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அவங்க வந்து இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுன்றதெல்லாம் விரும்பல. எனக்கு இது ஒரு கேள்வியாக நாங்கள் பொருட்படுத்துறதில்லை. அதிமுக தொண்டன் யாரும் இதை ஒரு தீபா வந்து ஒரு பொருட்படுத்துவதே இல்லை. அது இடையில சொருகப்பட்டது. இன்றைக்கு மற்றவங்கள் வந்து ஊடகமாக அதை சொருகிறார்கள். இந்த இயக்கத்துக்கு ஏதாவது ஒரு சோதனையை உருவாக்கணும். பல தீய சக்திகள் இந்த இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பு, இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி, அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு அளிக்க முடியாத மக்கள் செல்வாக்கை அம்மா உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அம்மா இந்த சட்டமன்ற தொடரில் கடைசியாக அவங்க பேசுனதே என்னன்னா, இன்னைக்கும் ஒரு இது மனசில் இப்பவும் எனக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு இப்போ இல்லை, இப்போ வந்து ஆட்சியில் மட்டும் இல்லை, எனக்கு பிறகு இந்த இயக்கம் தமிழகத்தை ஆளும், தமிழுடைய வளர்ச்சிக்காக தமிழுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த வரி தான் இன்னைக்கும் பாருங்க எனக்கு வந்து நிழலாடி கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட தாய் சொல்றாங்கன்னா, அம்மாவுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னா அம்மாவுக்கு தெரியும். அம்மா கோடிட்டு அப்படி வெளிப்படுத்தாம இருந்துட்டாங்களே, அந்த தேவை வராம போச்சா? இந்த இயக்கத்துல யாருமே அந்த மாதிரி நினைத்தது. புரட்சி தலைவரே அவர் சொன்னதே இல்லையே. புரட்சி தலைவரே தனக்கு பிறகு இன்னார் தான் வருவாங்கன்னு சொல்லல, சிம்பலிக்கா கொடுத்தார். செங்கோலை அம்மா இடத்துல கொடுத்து இந்த செங்கோலை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றணும். இதே மாதிரி தான் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார், நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து புற்றுநோய் போகிறார். போகும்பொழுது பாம்பேக்கு கூப்பிட்டு, பாம்பேயில் அன்னைக்கு தலைவர் ஏதோ ஷூட்டிங் போனவரை கூப்பிட்டு வர வைத்து அங்கே ஒரு புஸ்தகத்தை கொடுத்து, அந்த புஸ்தகத்தில் மேலே இருக்கிற ரேப்பர் அதில் தான் இந்த ஸ்பாண்டர் இருக்கும். இந்த ஸ்பாண்டர் இப்போ அதிமுகவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கத்து கொடியாக இருக்கிற அந்த ஸ்பானர்
அந்த ஸ்பானர் மாதிரி அண்ணா அம்மாட்ட அந்த தலைவர்கிட்ட கொடுத்து அண்ணா அவருக்கு சொன்னதாக சொல்வார்கள். அந்த எப்படி இந்த எல்லாமே சிம்பாலிக்கா தான் இருந்திருக்குன்றீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட சொல்றது என்ன, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் அம்மா வர்றாங்கன்னா சின்னம்மா இல்லாம பொதுக்கூட்டத்துக்கு வந்ததே இல்லை. இல்ல இப்ப ரொம்ப குறிப்பாக நிர்வாகத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது பொதுச்செயலாளர் ஒரு பக்கம், அது கட்சியினுடைய முடிவு, கட்சியில் இருக்க தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்றீங்க. சரி, நிர்வாகத்துக்கு வரும்போது மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்குது. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு முதலமைச்சராக? மக்கள் வந்து நிச்சயமாக 100க்கு 100 சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதில் மாற்று கருத்து. அம்மாவுடைய நிர்வாக திறமை அம்மாவுக்கு உறுதியாக முழுமையாக இன்னைக்கு சின்னம்மாட்ட இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குடும்ப நிர்வாகத்தை இன்னைக்கு ஆட்சி கட்டில அம்மா அவர்கள் இருந்தார்கள் என்றால் ஆட்சி கட்டில முழுமையாக கவனம் செலுத்தினார். இவ்வளவு ஒரு பெரிய இந்தியாவே காணாத ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான புதுமையான திட்டங்கள் இன்னைக்கு நாட்டில் செயல்படுத்தி அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்டிருக்கிறார். உலகம் பூரா பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா மறைந்த பிறகுதான் அம்மாவுடைய அந்த எண்ணங்கள், அம்மாவுடைய அந்த செயல்பாடுகள் தெரிகிறது. அந்த செயல்பாடுக்கு பின்னால அம்மா அந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னா அவங்க நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதியா இருக்கணும். அதை வீட்டில் இருக்கவங்க அதுல மாற்றுக்கருத்து. அம்மா முழுமையாக அவருக்கு எல்லாமாக இருந்தார். அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு சகோதரியாக இருந்தார். நிறைய உதவிகள் செய்தாங்க. அவங்களுக்கான எல்லா வேலைகளும் செய்தார். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தோடு பேசுவது, இப்ப பல நிலைகள்ல தமிழக அரசாங்கம் தங்களுடைய இதை வந்து விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் வர நேரத்தில் ஒரு நிர்வாகத்துல அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மத்திய அரசாங்கத்தோட பேசி தமிழகத்துக்கான நலன்களை காக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இப்ப அந்த நிர்வாக அனுபவம் அப்படிங்கிறது வேண்டாமா? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ எனக்கெல்லாம் என்ன நிர்வாகம், நான் அதான் முதலே சொன்னேன், நான் சாதாரண ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்தவன், மதுரை மாநகராட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்தேன். எனக்கு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக கொடுத்து அமைச்சராக 6வது ஆண்டா நான் தொடர்றேன். ஏன்டா அந்த நிர்வாகத்தை கொடுத்தா? அது எத்தனை 32,658 ரேஷன் கடைகள் இருக்கு, 4,474 சொசைட்டிகள் இருக்கு, இது போக மாவட்ட வங்கிகள் இருக்கு. இத்தனை வங்கிகள் இத்தனை இதுலையும் ஒரு குறைபாடு கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் நடத்துகிறோம்னா எங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இல்லை. செயல்பாடுகள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அம்மா ஏற்கனவே நிர்வாக திறமை அம்மாவுக்கு கூடவே இருந்தவர். ஃபைல் பார்த்துறாங்கன்னா அம்மா கூடவே இருந்து ஃபைல் பார்த்தவர். என்ன இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, கட்சியில வந்து எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பல தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இல்லாம அந்த அவங்களுடைய அனுபவம் மூத்த தலைவர்கள் பலரும் இருக்கும்போது இவரை உடனடியாக பொதுச் செயலாளர் அதே போல முதலமைச்சர் அப்படின்னு 2 முக்கியமான பொறுப்புகளுக்கு உடனே கொண்டு வரணுமா அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு கட்சியில வந்து யாரு, அதை தான் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தளவுக்கு இது திமுகவில் கூட என்னன்னா, அது திமுகவில் உண்மையிலேயே திமுகவுடைய அன்னைக்கு அண்ணாவுக்கு பிறகு வரணும்னா யார், நாவலர் நெடுஞ்செழியன் வந்திருக்கணும், அல்லது அன்னைக்கு அன்பழகன் சீனியர், அது அவங்களுக்கு எடுத்து எத்தனையோ தலைவர்கள், NV நடராஜன் தான் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க வந்திருக்கணும். கருணாநிதி எப்படி வந்தால் கருணாநிதி அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கிறலையே. அதே மாதிரி இப்ப அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்புறம் வந்தார். அப்புறமே அது தலைவர் மற்றும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு வந்து தலைவரை பார்த்தார், வந்தார், அந்த முதலமைச்சர் வந்தார். இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை காட்டிலும் எல்லா வகையிலும் படித்தவர், எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர், இன்னும் சட்டமன்றத்தில் நீண்ட நாள் பணியாற்றியவர். எத்தனையோ பேர் அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, இன்னைக்கு தலைவராக இருக்காங்க. ஏன் அன்பழகன் இருக்காரு, அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு அந்த திமுக மாதிரி இந்த கட்சி கிடையாது. இங்க தொண்டர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்னமா தான். உங்க ஆர்குமெண்ட் ஏத்துக்கிறேன். இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள், அரசியல் விமர்சகர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், நிறைய அனுபவங்கள் வாய்ந்த ஒருத்தர், அவர் சொல்றாரு இவங்க தலைமை வந்தால் கட்சி வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறேன். நான் வந்து அவர் வந்து பொதுவாக வந்து அவர் மதிக்கிறோம். நாங்கள் அதை பற்றி மதிக்கிறோம். என்னன்னா, அவர் சிறந்த பொருளாதார நிபுணராக இருக்கலாம். ஒரு இயக்கத்தினுடைய வரலாறை பற்றி, ஒரு ஆட்சி கட்டனுடைய திறமையை பற்றி, இன்னொருத்தருடைய திறமையை பற்றி, இப்ப உங்களுடைய திறமையை பற்றி தம்பியுடைய, இப்ப நீங்க என்னை நேர்காணல், உங்களுடைய திறமையை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. என்ன இடத்துல நீங்க உங்களுடைய அந்த இடத்துல நீங்க அவர் எங்க குறிப்பிடுறாருன்னா, அவர் நீங்க வந்து கட்சி பொறுப்பு அதெல்லாம் கடந்து இது வந்து ஒரு அதிமுகங்கிறது ஒரு பெரிய அமைப்பு, இந்த அமைப்பு வந்து பல விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த அமைப்புல ஒரு ஜனநாயகத்தன்மையான ஒரு முடிவுகள் எடுக்கப்படணுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அழுத்தமாக சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் பேசுறேன் அப்படிங்கிறார்.
தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பேசக்கூடியவர் இருந்தாங்க. இங்கே வந்து அவர் ஏதோ ஒரு மாறுபடுகிறார். அடுத்தவர்கள் கூறுவதற்கெல்லாம் அதிமுக பதில் சொல்ல முடியாது. நாங்களும் பதில் சொல்ல அவர் சொல்ற பொதுவா நாங்க என்ன சொல்றோம்னா, நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய அதே இடத்துல இருந்து நிச்சயமாக அம்மா அவர்களுடைய அதே நோக்கத்தை நிறைவேற்ற சின்னம்மா அவர்களால் தான் முடியும். அந்த திறமை, அந்த பொறுப்பு, அந்த சகிப்புத்தன்மை சின்னம்மாவிடத்தில் இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசோடு இணங்கி போகணும்னா இணங்கி போவாங்க, அதில் மாற்றம் இல்லை. இணங்கி போறதுன்னா தமிழனுக்கு ஏதாவது வளர்ச்சி கிடைக்குதா, தமிழுடைய கொள்கையா, ஈழத்தமிழர் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய வழியிலே போவார்கள். அதுல மாற்று கருத்து. அவங்க பல விஷயங்கள்ல கடுமையாக எதிர்த்தாங்க மத்திய அரசாங்கத்தை. ஆனால் இப்போ இருக்கிற உங்களுடைய ஆட்சியில பல விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் சொல்ற அழுத்தங்களை ஏற்றுக்கொள்கிறதாங்கிற விமர்சனம் வருது. 4 திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எந்தெந்த திட்டங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி உள்ளிட்ட திட்டங்கள் அது வந்து என்னன்னா நிர்வாகத்தில் பல இதை வந்து இன்னைக்கு மத்திய சர்க்கார் நாங்கள் எதை எதிர்த்தோமோ அதையெல்லாம் இன்னைக்கு சரிபடுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இப்போ சிஎஸ்டி திட்டம் வரி போடுறதுன்னா அது மாற்றிருக்காங்க. அம்மாவுடைய என்னென்ன கோரிக்கை வைத்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதனாலதான் இன்னைக்கு ஏற்றிருக்கோம். அது நீங்க அதுல நான் மத்திய சர்க்காருக்கு இணைந்து போறதோ, மத்திய சர்க்கார் பயந்து போகிறதோ, அது அழுத்தம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதெல்லாம் நாங்க பொருட்படுத்தவே இல்லை. யார் எங்களை எதிர்க்கிறாங்கன்னு நாங்க தான் சொல்றோம். மத்திய தமிழனுடைய உரிமைக்காக, தமிழுடைய தன்மானத்துக்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும், தமிழ் மக்கள் அமைதியாக வாழணும், வளர்ச்சி பெறணும். அடுத்த தலைமுறை இல்ல எந்த இடத்துல விமர்சனம் வருதுன்னா, அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களே பேசுறாங்க, தலைமைச் செயலகத்துல மத்திய படை, ராணுவ படை வருது, துணை ராணுவ படை வந்து வருமான வரித்துறைக்காக தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்துக்கு வர்றதுங்கிறது ஏற்க முடியாது, அது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து அதை பற்றி எங்களுக்கு அதாவது இது மாதிரி இதெல்லாம் வந்து சட்ட சிக்கலானது. இது என்ன என்றது ஏற்கனவே இருக்கிற வரலாறுகளை பார்த்து தான் சொல்ல முடியும். இன்றைக்கு கூட வருமான வரித்துறை நினைத்தால் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். யாரிடத்திலும் சொல்லி செல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். அது விமர்சனக்குரியது. நாங்கள் அதற்கு இப்போ அது காலகட்டம் இல்லை. இப்போ உங்களிடத்துல நான் வந்திருப்பது என்னன்னா, இந்த இயக்கத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்தக்கூடிய அம்மாவுக்கு பிறகு சின்னம்மாவால் முடியுமா என்றால் முடியும் என்பதுதான் என்னுடையது. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் தலைவருக்கு பிறகு தலைவருடைய அவருடைய உருவத்தை, அவருடைய கொள்கையை எங்க அம்மாவுடைய வடிவிலே பார்த்தோம். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுமையான ஜெயலலிதா அவருடைய வெற்றிடத்தை முழுமையாக திரும்ப சசிகலா நிரப்புவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? முழுமையாக சின்னம்மா அவர்களால் தான் நிரப்ப முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நான் மட்டும் இல்லை, 1.5 கோடி அதிமுக தொண்டனும் நினைக்கிறான். தமிழ்நாடு நலமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தமிழ் மக்கள் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறைக்கும் நல்ல ஆட்சி அமையணும்டா அதிமுக ஒன்று நாள் தான். ஆர்கே நகர் தொகுதி இப்போ வந்து யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து அது ஃப்ரீ வேக்கண்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் இவர் போட்டிடுவாரா? திரும்ப சசிகலா போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? அது அந்த காலகட்டம் வரும்பொழுது பார்த்துக் கொள்வாங்க. அது அதிமுக பொதுக்குழு, செயற்குழு, எங்க தலைமை பொதுக்குழுவில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? பொதுக்குழு கூடின பிறகுதானே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இன்னைக்கு அம்மா சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம். சின்னம்மாவட்ட வேண்டுகோள் வழித்து இருக்கிறோம். ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் அப்படின்னா உங்க கருத்துப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்த பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது இவர் சின்னம்மா அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அதுல மாற்று கருத்து அவர் ஏற்றுக்கொண்டால் பொதுச் செயலாளர் என்று தேர்வாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. அதிமுக தொண்டனுடைய நினைப்பு தானே பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஒரே நேரத்தில் ஏற்கணும்ன்றீங்களா, அல்லது சில காலம் கழித்து அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அது இது காலகட்டம் எல்லாம் சின்னம்மாவை பொறுத்தது. நாங்க என்ன சொல்ல, உங்க விருப்பம் இப்ப எல்லாமே உங்க விருப்பத்தை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க விருப்பம் என்ன தெரியல. எங்களுடைய விருப்பம் என்றால் உடனடியாக இரண்டையும் ஏற்றுக்கொண்டு இரண்டையும் வழிநடத்த வேண்டும் என்றால் விமர்சனங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. விமர்சனங்கள், பத்திரிகைகள், இந்த கட்சியிலிருந்து ஏதாவது சின்ன துரும்பாச்சும் அதை சிதைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு தூசி கூட அதிமுகவிலிருந்து எத்தனை ஊடகங்கள், எத்தனை பெரிய தலைகள் எந்த ஒரு செய்தாலும் அதிமுகவினுடைய சேதாரத்தை விளைவிக்க முடியாது. இதுவும் கால கட்டாயம். எங்க அம்மாவுக்கு பிறகு எங்க அம்மாவுடைய மறு வடிவமாக சின்னம்மா அவர்களை தான். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, தலைமைச் செயலாளர் வீட்டில் ஒரு வருமான வரி சோதனை என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கு, தலைகுனிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லோருமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா
எங்கள் அம்மாவாக இருந்தால் எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்கிறத தவறு இழைத்தால் நானே தண்டனை கொடுப்பேன், நான் தண்டனை கொடுப்பது என்னுடைய, அதில் யாரும் தலையிட முடியாது. எங்கள் அம்மா இருந்தாலும் இன்னைக்கு இதை ஏற்றுக்கொண்டுதான். தவறு ஏற்பட்டு இருந்தால் நிச்சயமாக அதில் மறுப்பு எதுவும் இல்லை. எங்கள் அம்மா அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. மக்கள் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும், நம்ம தூயவர்களாக காமிக்கணும். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு அது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க ஒரே ஒரு கேள்வி, முதலமைச்சராக இவங்க திருமிகு வி.கே. சசிகலா அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு உங்களை போன்ற பல அமைச்சர்கள் சொல்றாங்க. இந்த எண்ணத்தில் தான் இதை திரு ஓ பன்னீர்செல்வம் எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்கிறாரா? அவர் என்ன செய்வார்? இதுல நாங்கள் வெளிப்படுத்துறோம்னா நாங்கள் தொண்டர்கள், நாங்கள் சாதாரண தொண்டர்கள். ஒரு அண்ணன் அது கட்சியினுடைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிச்சிருக்கிறோம். அவங்க எடுக்காதது அம்மா சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய பதவியில் முதலமைச்சர் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறோம். இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சின்னம்மா அவர்கள் இடத்துல தான் இருக்கிறது. எனவே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, இவர்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ கேள்வி அல்ல, எழவில்லை. எனவே இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு அரசியல் வாரிசு என்பதற்கு இடமில்லை, ஊழல் என்பதற்கு இடமில்லை. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ரெண்டாவது, தமிழுடைய உரிமை காப்பாற்ற வேண்டும். தமிழன் எங்கே இருந்தாலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அதுதான் இந்த இயக்கத்துடைய நோக்கம். எங்கள் அம்மாவுடைய எண்ணம், எங்கள் அம்மாவுடைய அமைதி வளம் வளர்ச்சி என்ற எங்கள் அம்மாவுடைய கொள்கை சித்தாந்தம் நிறைவேறணும். 2023 விஷன், அந்த உயர்ந்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும்னால் சின்னம்மாள் தலைமை ஏற்று அது வழி நடத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனும் நினைக்கிறோம். இன்னைக்கு தமிழகம் நாங்கள் நினைக்கிறது அதுதான். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய வெளிப்படையான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. உங்களை போன்ற அமைச்சர்கள் பலரோட கருத்துக்களாகவும் இது வெளிப்படுது. 29ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு நடைபெறும் போதுதான் அடுத்த கட்டமான நிகழ்வுகள் என்னவாக இருக்க போறதுன்றது தெரிய போகிறது. நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்வது மாதிரி பல அமைப்புகள், அதிமுகவினுடைய அத்தனை அமைப்புகளும் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 29ஆம் தேதி பொதுச் செயலாளராக திருமிகு வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்படுகிறாரா? அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.